மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்ல போல நாஸ்தி ஆயிடுவ. என்னால கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. வேணாம் கண்ணு, நீ தாங்க மாட்ட. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வருவோம். மொபைல ஆஸ்பத்திரியே நாஸ்தி பண்ணிடுவோம். நானும் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ கூப்பிடுவேன். கூப்பிடு. உன் புருஷன் எழுதி கொடுத்த புற நோட்டு, நீ கையெழுத்து போட்ட செக்கு எல்லாமே என் கையில தான் இருக்கு. போலீஸ் முன்னாடி வச்சே பஞ்சாயத்து பண்ணிக்கோ. இதோ பாருமா, எங்க லெவலுக்கு உன்னால இறங்க முடியாது. டாக்டர்னு உனக்கு ஒரு பேர் இருக்கு. கேவலம் பணத்துக்காக அதை கெடுத்துக்காத. மரியாதையா பெசன்ட் நகர் 2வது இருக்குவா. நாங்க உனக்காக காத்துட்டு இருப்போம். பணத்தை கொடுத்துட்டு செக் வாங்கிட்டு போ, அதான் உனக்கு நல்லது. வரலன்னு வச்சுக்க, நாளைக்கு உன் கதை கந்தல் ஆயிடும். Shalu, lunch time. Let's go have our lunch. Shalu? என்னாச்சு ஷைலு? ஏன் அழற? எல்லாம் என் தலையெழுத்து சிவா. அந்த ஆண்டவனை நான் சாகுடன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சரிம்மா, இப்போ எதுக்காக அழற? பிரதாப் பணம் கொடுக்கணும்னு அன்னைக்கு சில ரவுடிங்க எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணாங்கன்னு சொன்ன இல்லையா? ஆமா. அவங்க தான் இப்ப போன் பண்ணாங்க. உடனே நான் பணத்தோட பெசன்ட் நகர் 2nd ஸ்ட்ரீட்டுக்கு வரணுமா, இல்லனா ஹாஸ்பிடல் வந்து கலாட்டா பண்ணுவேன்னு சொல்றாங்க. சொல்லுங்க சிவா, இப்படி அவர் பண்ற தப்புக்கெல்லாம் நான் யார் யாருக்கு தான் தண்டை அழ முடியும்? சரி, பிரதாப் அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு ஆதாரம் ஏதாவது வச்சிருக்காங்களா? நான் கையெழுத்து போட்டு கொடுத்த செக் இருக்குன்னு அன்னைக்கே சொன்னாங்க. அப்படியா? சரி வா, பெசன்ட் நகர் போலாம். எதுக்கு? நீங்க எதுக்கு அங்க வரீங்க? உனக்காக தான். உன்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துதான். வேணா சிவா, அவங்கள ரொம்ப பொல்லாதவங்க, பொறுக்கீங்க. இது பார் ஷைலு, துரத்துற நாய் கூட நம்ம ஓடுற வரைக்கும் தான் துரத்தும். அதுவே நம்ம தைரியமா நின்று எதிர்த்தோம்னு வையன், அது பயந்து ஓடிடும். இந்த ரவுடிங்கும் அப்படிதான். பேசாம என் கூட வா, பாப்பலாம். டேய், டாக்டர் வந்துட்டாங்க பாருங்கடா. நீங்க தான் சைலஜா ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னீங்களா? அம்மா, நீ யாரு? நாங்க ஒன்ன வர சொல்லியே. இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு லேடி தனியா வரக்கூடாதுன்னு தான் பாதுகாப்புக்கா வந்து. அப்ப பாடி கார்டு நீ அடங்கு, நான் நம்ம கையில பேசிக்கிறேன். இந்த பாத்தியா, நீ கையெழுத்து போட்டு கொடுத்த செக்கு. இத்த பிரதாப் என் கையில கொடுத்து பணம் வாங்கியிருக்கான். மரியாதை அந்த பணத்தை உடனே எடுத்து வை. என்னமே உன்ன பணம் கேட்ட அந்தால பாக்குற? அந்த செக்கை இங்க கொடுங்க. உன்னாண்ட எதுக்கு கொடுக்கணும்? பணம் வேணும்னு கேட்டீங்கல்ல, அப்ப கொடுங்க. அப்பா நீ தான் பணம் கொடுக்க போறியா? முதல்ல செக்கை கொடுங்க, அதை நான் பார்க்கணும். அவர் தான் கேக்குறாருல, குடுறா, என்னதான் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். நல்லா பாரு, அந்த அம்மா கொடுத்த செக்கு தானே? ஆமா, இது சைலஜா இஷ்யூ பண்ண செக். அப்புறம் என்ன, சீக்கிரமா பத்த கொடு. பணம் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னது அது? இந்த செக் திருடு போச்சுன்னு அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல 4 மாசத்துக்கு முன்னாலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்னயா பூச்சா புருடா விடுறா? புருடா விடல, உண்மைதான். இல்ல ஷைலு? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா
நீங்க அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளுங்க. இந்த செக்கை திருடி தான் பிரதாப் உங்ககிட்ட கொடுத்து பணம் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, திருடின செக்ல சைலஜா மாதிரி பிரதாப்பே போலியா கையெழுத்து போட்டிருக்கான். இது எல்லாமே சட்டப்படி குற்றம். பிரதாப்போட உங்க எல்லார் மேலேயும் லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியும். மை டியர் பிரதர்ஸ், அப்படி எடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். என்ன சொல்றீங்க? பணம் வேணுமா, தண்டனை வேணுமா? ஏன்னா நீ முதல்ல செக்கு குண்ணா, நான் பிரதாப் கையிலே பேசிக்கிறேன். இது பாருங்க பிரதர்ஸ், இவங்களுக்கும் பிரதாப்க்கும் நடுவில் இருக்கிறது குடும்ப பிரச்சனை. அடிதடியில் இறங்க இது அரசியல் பிரச்சனை இல்லை. பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. பிரதாப் கிட்ட சொல்லுங்க, இந்த விஷயமா ஒரு நல்ல முடிவு வரதுக்கு நான் எந்த உதவியும் பண்ண தயாரா இருக்கேன். பிரதாப்பை என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. ஓகே? சரிதானே? வா சைலஜா. என்ன மாமே டாக்டர் இப்படி கவுத்துட்டாரு? அவங்களுக்குள்ள என்னவோ. இந்தாப்பா. என்னத்தா நீ மோர் கொண்டாந்து கொடுக்குற? மீன் எங்கே போயிருச்சு? எங்க போவா? வழக்கம் போல கோயிலுக்கு தான் போயிருக்கா. என்ன சொல்ற? மத்தியான நேரம் கோயிலை கூட ஜாத்திருப்பாங்க, அங்கே போய் என்ன பண்ணுது? ஆமாண்டா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல ராகு காலத்துல துர்க்கைக்கு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு தான் போயிருக்கா. நம்ம சோசியரு ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல பூஜை பண்ண சொல்லியிருக்காரு. அதுவும் 18 வாரம் தொடர்ந்து பண்ண சொல்லியிருக்காரு நம்ம மீனாவை. போனாங்க அவளுக்கு ஏதாவது தோஷ கீஷம் இருந்தா அது நிவர்த்தி ஆகி சீக்கிரமே கல்யாணம் ஆகும்னாரு, அதான் போயிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ பூஜை ஆரம்பிச்சு 1-2 வாரத்திலேயே நல்ல சகுனமெல்லாம் நடக்குமா. அது வேறையா? என்னடா நான் சொல்றது உனக்கு இலக்காரமா இருக்கா? நம்பணும்டா, நம்பினாதான் சாமி. சொக்கலிங்க ஐயா, சொக்கலிங்க ஐயா. வா நரசிம்மா, உட்காரு. உட்காரத்துக்குலாம் நேரம் இல்லைங்க ஐயா. என்ன படபடப்பா வந்திருக்கிற? ஏதாவது விவகாரமா? ஐயோ, விவகாரம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப நல்ல செய்தி தான். என்ன நல்ல செய்தி? நம்ம ஊருக்கு பாலம் கட்டுறதுக்கு அரசாங்கத்துல அனுமதி கொடுத்துட்டாங்களாம். அது விஷயமா பேசுறதுக்கு தான் கலெக்டர் ஐயா நம்மள வர சொல்லியிருக்காரு. புறப்படுங்க ஐயா, போலாம். ரொம்ப சந்தோஷம் நரசிம்மா. கேட்டியாக்கா, நம்ம ஊருக்கு பாலம் கட்ட அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சான். நான் கேக்குறது இருக்கட்டும், நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, நம்புறவங்களுக்கு சாமி இருக்குன்னு. அந்த சாமி உனக்கு மட்டும் இல்லையா, நம்ம ஊருக்கே நல்லது செஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? சீக்கிரமே என் பேத்தி மீனாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னைக்கு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம மீனாவை பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாரோ அன்னைக்கே எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் உங்களுக்கு புரியுதுங்களா? ஐயா, என்ன யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புறப்படுங்க, நேரமாகுது. வாங்கய்யா. போயிட்டு வந்துடுறேன் தா. ஆ ஆ அத்தா வரேன். ஆ. என் பேரன் சிவாவுக்கு என் பேத்தி மீனாதான்னு ஆண்டவன் முடிச்சு போட்டுட்டான். இவன் என்ன நடுவில் ஆபீசர் கீபீசர்னு வளர்றான். கிறுக்கு பையன். சுசி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கமா. எவ்வளவு நேரண்டி எழுதுவ? கோயிலுக்கு போகணும், நேரமாச்சு. சீக்கிரமா எழுதிட்டு வா.
பெண் ஏதிடி புதுசா இருக்கு. உன்கிட்ட தான் கேக்குறேன். பெண் புதுசா இருக்கு, காஸ்ட்லியாவும் இருக்கும் போல இருக்கு. என்ன முழிக்கிற? ஏது? அது மிஸ்ஸோட பெண்ணுமா. மிஸ்ஸோட பெண்ணா? உன்கிட்ட எப்படி வந்தது? சொல்லுடி. மிஸ்ஸோட பெண்ணு உன்கிட்ட எப்படி வந்தது? திருடுனியா? இல்லம்மா. அப்போ மிஸ்ஸே கொண்டது உங்ககிட்ட கொடுத்தாங்களா? என்னடி எல்லாத்துக்கும் இல்ல இல்லனா அப்புறம் இந்த பெண் உன்கிட்ட எப்படி வந்தது? சொல்லுடி. ஸ்கூல் விட்டதும் உடனே கிளம்பி வரக்கூடாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரணும்னு நீ தானம்மா சொல்லிருக்க. ஆமா, ஸ்கூல் முடிஞ்சது பசங்க எல்லாம் ஓடுவாங்க. அவங்க ஓடும்போது கீழே தள்ளி நீ விழுந்துடக்கூடாது, அதனால எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பொறுமையாவான்னு சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? அதே மாதிரி நேத்து பெல் அடிச்சதும் எல்லா பிள்ளைகளும் போனோன்னு தாம்மா நான் வந்தேன். அப்போ என்ன அப்போ? அப்போ இதை மிஸ் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கம்மா, அதாம்மா நான் எடுத்துட்டு வந்தேன். அடி பாவி, இதுக்கு பேர் திருட்டு தானே? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படக்கூடாதுன்னு. இப்படி திருட்டிட்டு வந்து நிக்கிறியே, உன்னை திருடுவியா? சேவியா? அந்த மாதிரி திருடுவியாடி? திருடுவியா? செல்லத்தை போட்டு அடிச்சிருக்க அறிவில்ல? அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பெருசா பண்ணிட்டா? மிஸ்ஸோட பெண்ணை திருடி இருக்கா. ஏன்பா திருடினா தப்பா? கேக்குறாள் சொல்றது. திருடுறது தப்பு இல்லம்மா, ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வேண்டியதானே? இதுக்கெல்லாம் போய் அடிக்கிறாங்கப்பா. திருடினா தப்பு இல்லைன்னு அம்மாட்ட சொல்லுங்கப்பா. இல்லடா, திருடுறது ரொம்ப தப்புடா. அதுலயும் பாப்பா திருடுறது ரொம்ப ரொம்ப தப்புடாமா. பரவாயில்லையே, திருடுறது தப்புன்னு இப்பவாவது தெரிஞ்சிருக்கேன். ஏய், திருடுறது பாப்பாவுக்கு தான் தப்பு, எனக்கு இல்ல. அதை அவளுக்கு பக்குவமா புரியவை. அடிக்கிற வெள்ளம் வேணாம், தாங்க மாட்டாமா. திருடுறது இவருக்கு தப்பு இல்லையா? ஆனா பொண்ணுக்கு தப்பாம். இவருக்குன்னு புதுசா ஆத்திச்சூடி தான் எழுதணும். தங்கம், பாப்பா நாளைக்கு மிஸ் கிட்ட போய் நேத்து இதை விட்டுட்டு போயிட்டீங்க மிஸ், அதான் நான் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்லி கொடுத்துருவீங்களாம். என்ன பாப்பா திருடலாம் கூடாதுடா. ஒரு நல்ல பேனா தேவா உங்களுக்கு வாங்கி தருவான். இந்தாங்க, இப்ப இதுல எழுதுங்க. அண்ணே அண்ணே, அண்ணே குணா, எப்படா வந்த? இப்பதான் நான் வந்தேன். வாடா வாடா, என் கண்ணுக்குட்டி வாடா. என்னடா, போன காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? ரொம்ப நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சது. வாடா உட்கார உட்கார. அந்த பூஞ்சோல கிராமத்துல யாரவன்? சாரதி, பார்த்த சாரதி. எப்படி உன்னை கவனிச்சுட்டானா? நீங்க சொன்ன மாதிரி அவனுக்கு இருக்கிற கடன் எல்லாம் நான் தான் அடைச்சேன்னு தெரிஞ்ச உடனே என் பின்னால சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிட்டானே. அவனுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாயிடுச்சு. 1,00,000 ரூபாய் வரையும் செலவாயிடுச்சுண்ணே. விடுறா விடுறா, மீனுக்கு தூண்டி போட்டிருந்தா பரவாயில்ல, திமிங்கலத்துக்குலாம் போட்டிருக்கோம். தீனி வெயிட்டா இருந்தா தான் திமிங்கலம் மாட்டும். வருத்தப்படாம மேல சொல்லு. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே சாமிக்கு வெள்ளி கவசம் சாத்துறதா சொல்லி அந்த கோயில நோட்டை விட்டானே. கூட அந்த சாரதியும் வந்தானே. அப்புறம் அவன் கூட ஊரு பெரிய மனுஷெல்லாம் வந்திருந்தாங்கண்ணே. அந்த சாரதி என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானே. ஏய், அவங்க யாரும் உன்னை பார்த்து சந்தேகப்படலையே? ஐயோ அண்ணே, என்ன ஒரு பக்திமானே நம்பிட்டாங்கண்ணே. நம்பிட்டாங்கல்ல, அதான்டா நம்ம சக்சஸ். அண்ணே, கோயில் கஜானா சாவி யார் யார்கிட்ட இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுண்ணே. இன்னொரு தடவை அங்க சொல்லோ அந்த சாவி யார் யார்கிட்ட இருக்குன்னு கரெக்டா தெரிஞ்சிட்டு ஸ்கட்ச் போட்டு தூக்கிடலானே. அதான்டா ரொம்ப முக்கியம். கஜானா சாவி யார் யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கஜானாவே நம்ம கிட்ட வந்த மாதிரி. அந்த ஊர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சொக்கலிங்கன்னு சொல்றாங்கண்ணே. யாரா அவன்? அந்த சொக்கலிங்கம் தான் ஊர்லயே பெரிய ஆளாண்ணே. அவங்க தான் கோயிலை காலங்காலமா பார்த்துட்டு இருக்காங்களாம். அந்த கோயிலுக்கு தர்மகத்தாவும் அவர் தானே.
சொக்கலிங்கம். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருள் இருக்கும். அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம்